தெய்வத்தை வணங்குறதுனால இதனால மட்டும் உங்களுக்கு நல்லது நடந்துருங்கிறது கிடையாது. தெய்வங்கிறது வந்து மனிதர்கள்ட்ட அறிவுன்னு அறிவு தான் ஒரு மனிதனை வந்து மேலேயோ கீழே கொண்டு போகுது. அற்றங்காக்கும் தெரிய அறிவு தான். அதனாலதான் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா அறிவை பிரதானப்படுத்துறாங்க. ஆதியாய் நின்ற அறிவு முதல் எடுத்து ஓதி உயர்ந்தவர்கள் கோடிக்கு ஒருவர் கூட இல்லை அப்படிங்கிறாங்க. அதான் சிவபவசாரத்துல வந்து குருஞான சம்பந்தர் வந்து சிவம்ங்கிற ஒரு பொருளை சொல்றாரு. சிவத்துக்கு முதல்ல வந்து ஒரு டெபனிஷன் அவர் தான் கொடுக்குறாரு, விளக்கம் கொடுக்குறாரு. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர் தான். நாம என்ன பண்றோம், அந்த மாதிரி பிலாசபர்ஸ் எல்லாம் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக ஐரோப்பிய நாடுகளில் ஒரு ப்ரெஷர் இருந்தாங்க, வடக்க ஓசோ இருந்தாரு, ஜேகே இருந்தாரு, இப்படி நம்ம பேசுறோம். அவர் சிவபவசாரங்கிற தன்னோட நூலில் முதல் பாடல்லையே குருஞான சம்பந்தர், சைவத்துல 3 சம்பந்தர் சொல்றான். குருஞான சம்பந்தர், திருஞான சம்பந்தர், மறைஞான சம்பந்தர், 3 சம்பந்தர் சொல்றாங்க.